வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. நேத்திலிருந்து எபிசோடுக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள்ல கேட்கப்படுற கேள்விகள் என்னன்னா, சீக்ரெட்டா மெசேஜ் ஏதாவது பாஸ் பண்ணாரா விஜய் சேதுபதி இந்த பக்கம் பிரஜனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து சீக்ரெட்டா ஏதோ பேசியிருக்கிறாரு, ஹிண்ட் கொடுத்துருக்காரு, இல்லை தகவலை நேரடியாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் வந்து பேசப்படுது. அது ரெண்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், விஜய் சேதுபதி கொடுத்தாரா அப்படின்னா எதுலேருந்து வருது? நான் வந்து ஹிண்ட் கொடுத்ததை வந்து எபிசோடில் டீல் பண்ணார்ல, அதில் தான் ஹிண்ட் கொடுத்துருக்காரு மறைமுகமாக அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் வந்து என்ன சோஷியல் மீடியாவில் அது பேசப்படுது அப்படின்னா, நேற்று அந்த எவிக்ஷனுக்காக ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்கல்ல, கெமி பிரஜன் ரெண்டு பேருமே ஹாட் சீட்டில் இருந்தாங்க. ஹாட் சீட்டில் இருந்தவங்க ரெண்டு பேருமே டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கார் எடுத்துகிட்டு வந்து கண்ணை கட்டி காரில் ஏற்றி வெளியே கூப்பிட்டு போனாங்க. இப்படி எவிக்ட் ஆகுறவங்க அப்படியே போயிடுவாங்க, ஸ்டேஜுக்கு வருவாங்க. தப்பிச்சவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க. இதுக்கப்புறம் பார்க்கவே போகிறதில்ல, இல்லை ஃபாரின் போகிறாரு, பல வருஷங்கள் ஆக போகுது பார்க்குறதுக்கு அப்படின்னும் போது ஒருத்தர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது நமக்கு. பட் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் அது அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது அது போக போக தான் தெரியும். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் இவங்க நிஜமாவே அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது ஓவராக இருக்குப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. ரிட்டர்ன் வரும்போது ஃபஸ்ட்டு ஓடுறாங்க அழுதுட்டு, ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. இது ஒரிஜினலா? ஏன்னா லைட்டாக தண்ணி தெளிக்கிறாரு, அப்பயே டக்குன்னு ஏஞ்சிட்டாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை பற்றி விவாதிக்கப்படுது. நடிப்பு அரக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு பேரை வச்சிருக்கிறாங்க. சச் அ இரிட்டேட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கனிய திவாகர் சொன்னதை நினச்சி சொல்லி இவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த வாட்டர் மெலானே தர்பீஸே நீதாமா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு அரக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பட்டாலாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, இப்போ ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் என்ன, குற்றச்சாட்டு என்னன்னா, காரில் இந்த மாதிரி ஏற்றிட்டு வெளியே வந்தாங்கல்ல, அப்போ விஜய் சேதுபதியே நேராக மீட் பண்ணியிருப்பாரு, ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹிண்ட் கொடுத்துருப்பாரு அப்படின்லாம் கூட பேசுகிறாங்க. இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னா எனக்கு அப்படி தோணலை. அப்படியெல்லாம் இறங்கி போயிட்டு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் விஜேஎஸ் கிடையாதுல்ல. அப்படி இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா கூட சரி, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு பார்க்கலாம். ஒரு காலத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா நடித்தவங்க. அப்பவும் பிரஜன் பெரிய ஆக்டரு, இவர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தவர் விஜய் சேதுபதி. இப்போ அந்த நட்பின் அடிப்படையில் இவர் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணால் ப்ரொமோவை வந்து ஷேர் பண்ணலாம், டீசர் ட்ரெய்லரை வந்து ஷேர் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ணுவாங்களே தவிர இதை தாண்டி டெய்லி ரெகுலர் பேசிஸில் பேசிக்கிற அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாதுல்ல. ஸோ அப்படி இருந்தால் ஏற்கனவே தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கும். ஸோ அதனால் வெளியே வந்து காரில் கூப்பிட்டு வந்துட்டு அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டாஸ்க்கு எல்லா சீசன்லையுமே வைப்பாங்க, ஏதாவது ஒரு வீக்கில் வைப்பாங்க. ஆனால் இது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க கிரியேட்டிவ் டீம் மட்டும் நான் பார்க்குறேன். முதல் முறையாக இந்த சீசனில் கிரியேட்டிவ் டீமை இதுக்காகவே பாராட்டுறேன். ஏன்னா சாட்டர்டே எபிசோடில் பிரஜன் அந்த மாதிரி ஹோஸ்ட்டுக்கிட்ட ரவுடித்தனமாக நடந்துக்கிட்டது, கேவலமாக நடந்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடினார்ல, அப்படியே கையை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. வார்த்தையை விட்டது நான் ஏன் பண்ண போகிறேன், நான் ஏன் சார் பண்ணோம், எனக்கு என்ன சார் அவசியம் இருக்குது, எல்லாத்தையும் பேசிட்டேன், ரெக்கார்டு இருக்குது, மக்கள்லாம் பார்த்துட்டாங்க, இப்போ வந்து நான் ஏன் பண்ணணும், எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு உருட்டினா, நான் உனக்காக தான்டா பேசுகிறேன் புரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோவத்தில் தான் அடிக்கிறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது புரியாமல் டான்ஸ் வேற இவருக்கு. ஸோ அங்கே விஜய் சேதுபதி வந்து ஹிண்ட் கொடுத்தாரு, ஆனால் இங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியே காரில் எல்லாம் கூப்பிட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டார். இப்போ அடித்ததுக்கு அப்புறமா இவர் ஓவராக பண்ணுறாரு, அவர் கோட்டை கழட்டுறாரு, இவர் டான்ஸ் ஆடுறாரு, அவர் பாட்டுன்னு ஓகே. கடுப்பில் வந்து இது வேற சொல்லிட்டார்ல, நாளை சந்திப்போம் தான் சொல்லணும், ஆனால் அடுத்த வாரம் சந்திக்கலாம்னு சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாளை அப்படின்னு சொல்லியிருப்பாரு விஜய். ஸோ போயிட்டாரா, அவர் ஹிண்ட்டுங்கிறத அதோட முடிச்சுக்கணும். இப்போ மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே என்ன தோணும், ஓவராக பேசிட்டான், ரெட் கார்டு கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல, ஹோஸ்ட்டே இப்படியே போயிட்டாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, வேற யாரோ நாமினேஷனில் வந்திருந்தாலும் ஓட்டு கம்மியாக வாங்கியிருந்தாலும் இவரை தான் போட போகிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்போ வந்ததுனால தான் கெமியை போயிட்டு ஆறுதல் சொல்கிறேன்ட்டு கெமி கிட்ட போன எஃப்ஜே வந்து ஃபஸ்ட்டு எஃப்ஜே இன்னொரு விஷயமும் நடந்ததில்லை. எஃப்ஜே வந்து விஜேஎஸ் எழுப்பி யாரை சேவ் பண்ணோம் அப்படின்னும் போது விக்கல்ஸு அப்படிங்கிறாரு. அடுத்து யாருன்னா பிரஜன் சொல்ல வர்றாரு, இல்லை வேணாம் போதும் உங்கள் ஆப்ஷன் இல்லைனா நான் வேறு ஆப்ஷன் தரேன்னு போது ஒன்றும் கொடுக்க தேவையில்ல உட்கார்றா அப்படின்ட்டாரு. அப்போ பிரஜனுக்கு ஏதோ செக் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று தோணும் எல்லாருக்கும். அடுத்து கெமி கிட்ட போயிட்டு இவர் சொன்னது, இவரும் ரம்யாவும் அவர் தான் நிறைய வார்த்தையை விட்டுருக்காரு, ஸோ அவர் வெளியே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் அங்கே சொன்னாங்கல்ல. ஸோ அதே தான் சாண்ட்ராக்கும் இருந்திருக்கும், அதே தான் மற்றவங்களுக்கும் இருந்திருக்கும். இந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு டாஸ்க்கை வச்சது வந்து வச்சோன்னா சாண்ட்ரா பயந்துருவாங்க, ஹெவியாக ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே டீம் வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இந்த வீக் முன்னாடியே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுப்பா, இந்த வாரம் தான் இந்த ப்ரொமோஷன் டாஸ்க்குன்னா அது வேற. ஆனால் என்னை பொறுத்தவரை அவருக்கு ஒரு பயத்தை காட்டணும், எட்ஜி வரையும் கூட்டு போயிட்டு ஒரு பயத்தை காட்டணும் ரெண்டு கண்டஸ்டன்ட்டுக்கும். அப்படி காட்டுறது மூலிமா
ஹோஸ்ட் கிட்ட இவர் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டார்ல, அதை வந்து கொஞ்சம் டோன் பண்ண முடியும் அந்த எண்ணத்தை. ஏன்னா இப்போ ஃபுல்லாக இவங்க அழுதது, இவர் வெளியே போயிட்டு வந்தது இதுதானே ஞாபகம் இருக்கும். ஹோஸ்ட் கிட்ட அவர் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டார்ல, அது கொஞ்சம் டோன் ஆயிருக்கும்ல, ஃபோக்கஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ல. ஸோ அதுக்காக பண்ண மாதிரி இருக்கு. இன்னொன்று அந்த பயத்தை காட்டணும்னு ஓப்பனா அழகு விடுறதுக்கு, கதரை விடுறதுக்கு அதை பண்ணிட்டாங்க. சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நான் அப்படிதான் அதை பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, திவ்யா நைட்டு பேசுகிறாங்க சாண்ட்ரா பிரஜன் கிட்ட. அப்போ பேசும்போது சாண்ட்ரா மயங்கி விழுந்து ஸ்டோர் ரூம் கூட்டு போனாங்க. அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவங்க பேசியிருந்தாங்க உள்ள. அதுக்கப்புறமா இங்கே தனியாக பேசும்போது வெளியே கார்டனில் உட்காந்து அப்போ திவ்யா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பிக் பாஸ் கிட்ட போனீங்கல்ல கன்ஃபெஷன் ரூம்க்கு, ரெண்டு பேருமே போயிருக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் பிக் பாஸ் கிட்ட பேசினது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அவர் ஒரு 10 விஷயம் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 8ஆவது உங்களுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னது 10 விஷயம் சொன்னாரா? என்ன விஷயம்லாம் சொன்னார் அது தெரில, அது நமக்கு காட்ட மாட்டாங்கல்ல. ஸோ அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிரஜன் சொல்கிறாரு, இல்லை 10 விஷயமே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. அப்போ ஏதோ அட்வைஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நேரடியாக. ஜென்ரல் அட்வைஸாக இருந்தால் அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னா அப்போ ஏதோ சீக்ரெட் அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு சேஞ்சு வந்து தெரியுது பிரஜன் கிட்ட. நைட்டு பேசும்போது இவங்களோட சாண்ட்ரா கேமில் எனக்கு எந்த பெரிய மாற்றமும் இல்லை. அவங்க சொல்கிறது என்னென்னா, கிளியராக விஜய் சொல்கிறாரு, விக்ரமை வெறுப்பேத்து, சண்டை வழி, டிலே பண்ணு, என்ன வேணா பண்ணு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிக் பாஸ் சொன்னார்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணு, இதுதான் விஜயை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவில் இருக்கிறாங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சாண்ட்ரா பிரஜன். அப்போ வந்து பிரஜன் வந்து சொல்கிறாரு, ஹோஸ்ட் அதாவது விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா அவர் சேது சார் வந்து அப்படின்னு சொல்லும் போது, சேது சாரா என்கிட்ட தானே பேசுகிறேன், நான் மட்டும் தானே இருக்கேன், என்கிட்ட பேசும்போது நீ சேதுன்னே சொல்லு அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை அவர் வந்து சொன்னார்ல ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் நான் ஆனர் பண்ணுறேன், அதெல்லாம் வெளியில் இங்கே வேணாம் அப்படின்னு நான் சொன்னார்ல, அப்போ நம்மளும் வந்து அவரை சாருன்னு அட்ரஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, பிக் பாஸ் உள்ள வந்து சொல்கிறாரு, இங்கே பிரஜன் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சொல்லும் போது ஏதோ ஒரு அட்வைஸ் முன்னாடியே போயிருக்கு, அது ப்ராசஸ் ஆகிருக்கு, அதனால இவர்கிட்ட ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு கூட அதை பார்க்கலாம். ஸோ எது எப்படி சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாலும், இன்னொன்று நம்ம நாமினேஷன் லிஸ்ட்டு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வரை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், லைவ்ல நேற்று பேசும்போது கூட, இவரை தான் பிரச்சனை தூக்குறது தான் அதிக வாய்ப்பு இருக்குது, அடுத்த வாரம் கண்டிப்பாக தூக்கிடுவாங்க, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நாமினேஷனில் நிச்சயமாக குத்துவாங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட், வெளியே போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது, வேற யாராவது பெருசாக கேஸ் வாங்கலைன்னா இவர் தான் வெளியே போவார்னு சொல்லியிருந்தோமா. ஆனால் இப்போ வந்து இருக்கிற நாமினேஷன் லிஸ்ட், அந்த 12 பேர் லிஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு ஓட்டு வாங்கினவங்களையும் உள்ளே கூப்பிட்டு வரும்போது ஒரு 5 பேரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது பிரஜன் எஸ்கேப் ஆயிடுவார் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. வெளியில் இன்னொரு விஷயமும் பேசப்பட்டது இல்லை, ஃபேமிலி ரவுண்டு வரை கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க, பிரஜன் சாண்ட்ரா அக்ரிமெண்ட்டே இருக்குது அப்படின்லாம் வர சொல்லிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் கூட இருக்குமோ அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை எழுப்புது இது. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.